हर हर शंकर हर हर शंकर अखंड महाकाय कोटि सूर्य समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा श्रुति पुराणानाम् आलयं करुणालये नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम् अपार करुणा सिंधु ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरु प्रणमामि मुदान्वहम् देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुधपामर सेव्यन्तं श्री दयेन्द्रं नमाम्यहम् सदाशिव समारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम् நம்முடைய அரக்கோணத்திற்கும் காஞ்சி சங்கரமடத்திற்கும் வெகுநாளிய தொடர்பு இருக்கிறது. காஞ்சி மடத்தின் சார்பாக பல ஆன்மீக பணிகள் அரக்கோணத்திலே நடைபெற்று வருகின்றன. சமுதாய பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் இருக்கக்கூடிய சங்கரா கண் மருத்துவமனையின் சார்பாக டாக்டர் ரமணி அவர்கள் மூலமாக இந்த அரக்கோணத்திலே 50,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நல்ல கண் சிகிச்சையானது இங்கிருந்து மக்களை அழைத்து சென்று கோயம்புத்தூருக்கு அங்கேயே சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சு மறுபடியும் பத்திரமா இங்கே கொண்டு வந்து அவங்கள விட்டு தேவைப்பட்டால் சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் ஏதாவது அவங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் சரியாக இருக்கா என்பதையும் ரிவ்யூ அதையும் செய்து சிறப்பான கண் சிகிச்சையை அரக்கோணம் பொதுமக்கள் அதில் பயன் பெற்று வருகிறார்கள். இப்படி சமுதாய பணியும் ஆன்மீக பணிகள் பல காலமாக நடைபெற்று வருகின்றன. இருந்தால் காஞ்சிபுரத்துக்கு வரணும்னா நிறைய வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அரக்கோணம் தான் வரணும். அதனால அங்கேருந்து ரயிலில் ஏற்றி விடுறதோ ரயிலேருந்து இங்கே கூட்டிட்டு போகிறதோ எல்லாம் அரக்கோணம் தான் காஞ்சிபுரத்துக்கான கனெக்ஷன். இந்த ஊரிலே இங்கு புதியதாக வந்திருக்கக்கூடிய ரயில் என்ன வந்திருக்கிறதோ, வட்ட ரயில் வந்திருக்கிறதோ, பிராட்கேஜ் ரயில் வந்திருக்கிறதோ, அந்த காலத்திலிருந்து சங்கரமடத்தினுடைய முயற்சி அதில் முக்கிய பங்கு இருக்கிறது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மந்திரியாக இருக்கும் பொழுது அவரும் நிதிஷ்குமார் அவர்கள் ரயில்வே மந்திரியாக இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் ஜாபர் ஷெரீப் ரொம்ப கரெக்டாக சொன்னார். அவர் ஞாபகம் வச்சிருக்கார். ஜாபர் ஷெரீப் ரயில்வே மந்திரியாக கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவர், சங்கரமடத்தினுடைய அபிமானி. அவர் நிறைய காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவர் தான் தரிசனம் பண்ணியிருக்கார். அவரும் முதல்ல ஆரம்பித்தார். ஜாபர் ஷெரீப் தான் முதல்ல ஆரம்பித்து காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பித்தார்கள். பிறகு மூர்த்தி அப்புறமா அரக்கோணத்தில் இருந்த மூர்த்தி, அப்புறமா பண்டாரு தத்தாத்திரேயர் அவர், இப்படி வரிசையாக வந்தவர்கள் அனைவரும் ஜிஎம்களும் சரி, டிஆர்எம் அவர்களும் சரி, பெங்களூரிலிருந்து சுந்தரேசன் இருக்கிற ரயில்வே அதிகாரியும் சரி, கீர்த்திவாசன் இருக்கிற ஒரு டிஎம்மும் சரி, இப்படி இன்னொருத்தர் கோபிநாத் ஒருத்தர் அங்கே டிஆர்எம் இருந்தார். இப்படி பலரும் சேர்ந்து மதுரையிலேருந்து ஆரம்பித்து எல்லோரும் சேர்ந்து அந்த காஞ்சிபுரத்து ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பித்தல், பிறகு பிராட்கேஜ், அதுக்கப்புறமா எலக்ட்ரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருந்தோம். அப்போ சொன்னாங்க, அப்போ தான் இந்த டெக்னிக்கல் அப்ஜெக்ஷன் சொன்னாங்க, ராஜாவி சமாஜாரம் கைத்து வந்தால் இருந்தாங்க. அதனால் மறுபடியும் அதை ஃபைலை மறுபடியும் புதுப்பித்து அது இதெல்லாம் எவ்வளவு நல்ல பணி நடந்தாலும் அதை தொடர்புபடுத்தும் போது தான் முழுமையை அடைகிறது. ஆகவே அந்த 60 கிலோமீட்டர் அந்த ரயில் வட்டப்பாதையாக இருந்தாலும் அது அரக்கோணத்துக்காரங்க நினைச்சாலும் அது முழுமையை அடைகிறது. ஆகவே இந்த 3 கிலோமீட்டர் இடத்தை அவங்க கையகப்படுத்தி அதற்கு பிறகு இங்கே அதுக்காக ஸ்பெஷல் லைன் போட்டு
அது ஆகவே அரக்கோணம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து ஆரம்பித்து இந்த அரக்கோணம் என்பது மிக முக்கியமான ஊராக இருந்து வருகிறது. இதன் மூலம் 60 கிராமங்களுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். சென்னையை சார்ந்தவர்களும் பயன்பெற்று வருகிறார்கள். சென்னை கொடுக்கிற இடம் இருந்தால் கூட சென்னைக்கு சில உதவிகள் வெளி இடத்திலேயும் தேவைப்படுறது. ஆகவே இந்த ரயில்வே திட்டத்தினுடைய ஆரம்ப கட்ட பணியிலிருந்து கடைசியாக இந்த புதியதாக நிலம் கையகப்படுத்துவது வரையிலே ஒவ்வொரு பணியிலேயும் அந்த அசோக் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு டிஎஸ்எல். இப்படி பலரும் சேர்ந்து இந்த பணியை சிறப்பாக நடத்தி முடித்து கிராம நகர இணைப்பை இந்த அரக்கோணம் மக்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த சிறப்பான திட்டம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவாலங்காடு, அரக்கோணம், இப்படி பாடி, ஆவடி, இப்படி அனைவருக்கும் உபயோகப்படும் விதத்திலே அந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் பல திட்டங்கள்லாம் காஞ்சிபுரத்திற்கும் அரக்கோணத்திற்கும் உதவிகரமாக எதிர்காலத்தில் வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆன்மீக தொடர்பிலே பல பக்தர்கள் இங்கிருந்து அரக்கோணம் ராஜகோபாலயர் தொடங்கி, தியாகி ராஜகோபாலயர் தொடங்கி, பரசுராம் ஐயர், இன்னும் பலரும் சேர்ந்து இங்கே சேந்தமங்கலம், வெங்கடாஜலம், இப்படி பலரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய பழைய சேர்மன் அவர்கள், மோகன், இன்னும் பலரும், இந்த விவேகானந்தா ஸ்கூல்காரர், இப்படி பலரும் சேர்ந்து இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். மகாலிங்கருடைய குடும்பம், ராஜகோபாலயர் குடும்பம் இதெல்லாம் சிறப்பாக ஒரு வெளியூருக்கு போயிருந்தால் கூட மறுபடியும் அந்த பேரன்கள் எல்லாரும் சேர்ந்து அதான் சேர்ந்து அவர் மோகன், அரசாங்க வக்கீல் அவர், இந்த பேர் வந்து பிரதாப்குமார், முன்னாடி இருந்த தாசில்தார் ராமகிருஷ்ணன் தாசில்தார் ராமகிருஷ்ணன், இவர் கல்யாண மண்டபத்துக்காரங்க. இங்கே அந்த காலத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் கர்னூலிலே முகாமிட்டு இருந்து அங்கே கர்னூலுக்கு வரணும்னு எங்களை சொன்னாங்க. சொல்லும்போது இங்கே பாத யாத்திரையாக 1983ஆம் வருஷம் இந்த ஊருக்கு வந்தோம். அப்போ வரும்போது ஊரேரி சத்திரம், சேந்தமங்கலம், இந்த பம்பிங் ஸ்டேஷன், அரக்கோணத்தில் ராமர் கோவில், அங்கேருந்து பரமேஸ்வர மங்கலம், திருத்தணி, இதெல்லாம் பார்த்துட்டு நகரி டிடிகே மில்லு இதெல்லாம் பார்த்துன்னு போனவங்க. ஒரு பொன்பாடி, அப்போல்லாம் அந்த பொன்பாடி பழக்கம். அங்கேருந்து ரேணுகுண்டா, அங்கேருந்து ஒரு ஊராக போனோம் ஆந்திராவில். அப்படி இந்த வரும்பொழுது அந்த சமயத்திலே அரக்கோணம் ராஜகோபாலயர் மூலமாக இங்கு சிறப்பான ஏற்பாடு ஒவ்வொரு கிராமத்திலேயும், ஏன்னா ஊர் பூசுனாங்க எங்களுக்கு. அந்த சமயத்தில் சின்ன வயசு வச்சுருக்க சமயத்தில் அப்போ வந்த பொழுது அனைவரும் சிறப்பாக இந்த அரக்கோணம் மக்கள், அதுவும் நல்லா ஞாபகம் இருக்குது. காலம்பரம் வந்தோம், சாயங்காலம் இங்கேருந்து அந்த ராமர் கோயிலேருந்து கிளம்பிடும். 83ஆம் வருஷம் ஜூன் மாதம். அதில் எல்லாரும் சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தார்கள். தற்பொழுது அட்சய திருதியை 17 வருஷத்திற்கு பிறகு வந்தது. மறுபடியும் 27 வருஷத்திற்கு பிறகு வர இருக்கிறது. அந்த புதன்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்த நல்ல நாள். தற்பொழுது புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆச்சாரிய சுவாமிகள், புதிய சுவாமிகளையும் இங்கு ஒரு ஊருக்கு பழக்கப்படுத்தும் விதமாக தற்பொழுது நாங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம். முதல் நிகழ்ச்சியாக அரக்கோணத்திலே பிள்ளையார் கோவிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே நேபாளுக்கு நாங்கள் முதல்ல கிளம்பின போது நம்முடைய ஜெயந்தி சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் இந்த அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில், பிள்ளையார் கோவில் அங்கே அழைத்து கொண்டு 88ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் மாசி மாதத்திலே அழைத்து வந்தார்கள். தற்பொழுது இந்த புதிய நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய புதிய ஆச்சாரிய சுவாமிகளுக்கு இந்த ஒரு வரவேற்பை நீங்கள் நூலும் அளித்து நூலப்படுத்தியிருக்கிறீர்கள். தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பொன்பாடி போய் இப்போ அங்கேருந்து திருப்பதியில் கொஞ்ச நாளைக்கு இருப்போம். நேற்றுக்கு முதல் நிகழ்ச்சியாக நம்ம அப்போ வந்து கிராமமாக நடந்து வந்தோம். இன்றைக்கி இருக்கிற சந்தர்ப்பங்கள், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து முன்னாள் அவர் பட்டண பிரவேசமாக காஞ்சி சங்கர மடத்திலே வியாழக்கிழமை கிளம்பி
ஏனென்றால் கடந்த 83ஆம் வருஷம் 29/5/83ஆம் வருஷமானது தீட்சையை அளித்தார்கள். அடுத்த நாள் 30ஆம் தேதி மே மாதம் உடனே பேரம்பாக்கம் சிவாஸ்தானம் கூட்டின்னு போனாங்க. அவர் பெரியவர் நம்மளை அதை மனதில் வைத்துக் கொண்டு இவர்களுக்கும் அதே போன்று அந்த அட்சய திருதியை என்று தீட்சை அளித்த உடனே 30ஆம் தேதி 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி இவர்கள் வியாழக்கிழமை நடந்து அங்கே என்ன நினச்சோம் 2 மணி நேரம் ஆகும் நினச்சோம். பார்த்தா அது இவருடைய ஆர்வம் மக்களுடைய பேரார்வம் எல்லாம் சேர்ந்து 5 மணி நேரம் அங்கே காஞ்சி மடத்திலிருந்து சேலம்பாக்கத்துக்கு எல்லோருக்கும் அனைத்து சமுதாயம் அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் சிறப்பாக அந்த பட்டண பிரவேசத்திலே வரவேற்பளித்து அனைவருக்கும் பழம் பிரசாதம் கொடுத்து சேலம்பாக்கத்திலே இருந்து அடுத்த நாள் காலம்ப சங்கர ஜெயந்தி என்று ஆதிசங்கர பாத யாத்திரையின் மூலமாக பாரத தேசம் முழுவதும் நடந்து ஆன்மீகத்தை பக்தி மார்க்கத்தை சேவை மார்க்கத்தை பரப்பியவர். அந்த ஆதிசங்கருடைய ஜெயந்தி என்று மே 2ஆம் தேதி சேலம்பாக்கத்திலிருந்து கிளம்பி மறுபடியும் சங்கரமடத்தை நோக்கி பாத யாத்திரையாக வந்து அந்த பாத யாத்திரை என்கிற சம்பிரதாயத்தையும் அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே சங்கர ஜெயந்தி என்று செய்வது பாத யாத்திரையின் மூலமாக பாரத தேசத்தை ஒன்றுபடுத்தியவர் ஆதிசங்கர். இன்னைக்கு எல்லாரும் அதை ஒட்டி தான் எல்லாரும் பாத யாத்திரை போறாங்க. பாத யாத்திரையினுடைய துவக்கம் ஆதிசங்கர். ஆகவே அந்த ஒற்றுமைக்கான அந்த பாத யாத்திரையை அவர் செய்தார். அந்த ஆதிசங்கர ஜெயந்தி என்று அதை செய்து நம்முடைய சந்திரமௌலீஸ்வரர் காஞ்சி சங்கர மடத்தினுடைய தெய்வம் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை நம்முடைய காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் 1907ஆம் வருஷம் 13 வயதாக இருக்கும் பொழுது இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலவையிலே செய்ய தொடங்கினார். அதற்கு பிறகு 1954ஆம் வருஷம் நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுக்கு சன்னியாச தீட்சை அளித்தார்கள். அதுக்கப்புறமா 1983 ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறமா தற்பொழுது இந்த அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியானது 2025 நடைபெற்றிருக்கிறது. அரக்கோணம் பொதுமக்கள் பக்தர்கள் இது போன்று காஞ்சியோடும் காஞ்சி சங்கரமடத்தோடும் நல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய புனிதமான தொடர்பை மேலும் மேலும் வலுப்படுத்தி இந்த குரு பரம்பரையினுடைய அந்த அன்பு ஆதரவு ஆசிகளோடு இந்த நல்ல பணிகள் மேன்மேலும் அரக்கோணத்திலே சிறப்பாக நடைபெற்று இந்த நகரம் மேன்மேலும் நல்ல பெயரும் புகழும் பெற்று சிறப்பாக வளர வேண்டுமாய் செல்வ விநாயகரை பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கிறோம். ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர. முட்டாதீங்க ப்ளீஸ். நகருங்க அப்படியே வாங்கிட்டு வா. சாரி வர முடியுமான்னு தெரியல. உள்ள வச்சுக்கீங்களா? உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சிருங்க.
కుమారదైవం కుమారదైవం దీని పక్కన ముఖంపేట వేద పరిశ్రమ చేస్తారు జమీందారు పళ్ళు పండు యాగాలన్నీ చేస్తారు ఆ ఊరు పక్కన ఈ ఊరికి తీసుకెళ్ళాలి మనము సుధాకర్ అని చాలా చండీ హోమాలు భద్రాచలం ఏర్పాటైంది. కుంకుమ వాళ్ళకి సుబ్రహ్మణ్య ప్రసాదము గరుత్మంతో సుబ్రహ్మణ్యోం సుబ్రహ్మణ్యోం సుబ్రహ్మణ్యో చేతిలో అరుణాచలం చూడండి గారు ఆయన అరుణాచలంలో ఉండి ఆయన మైసూరు చేసి అందరికీ వచ్చే వాళ్ళందరికీ అరుణాచలంలో చూడాల్సిన ప్రదేశాలు ఏంటి తర్వాత